2026 தேர்தல் மெகா கூட்டணியை அமைக்கும் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. அதற்காகத்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே மிகப்பெரிய ஒரு தீவிரமான வேலைப்பாடுகளை ஈடுபட்டிருக்காங்க. அதாவது நம்ம திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி என்பது பலமாகத்தான் வைத்திருக்கிறோம், அதன் காரணமாக வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லி திமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறது. ஆனால் திமுகவிற்கு எதிராக அரசு ஊழியர்களும் சரி, தூய்மை பணியாளர்களும் சரி, ஏன் செவிலியர்கள் கூட, நர்சுகள் கூட பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்திலே அதிமுக மெகா கூட்டணியை 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைத்துவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், பாஜக கூட்டணி என்பது வைத்திருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி, இன்னும் சின்ன சின்ன அமைப்புகள் என்பது அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவிலே பலமான ஒரு கூட்டணி என்பது இருந்தாலும் இதுவரைக்கும் தொகுதி பங்கீடு மட்டும் பிரிக்கவே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுமே கடந்த முறை 4 தொகுதிகளில் போட்டியிட்டால் இந்த முறை 6 to 8 தொகுதி வரைக்கும் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய சமூகத்துடைய வாக்குகள் அதே போல அவர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மையை நிலைநிறுத்த வேண்டும் என சொல்லி அந்த தொகுதியில் அதிகப்படியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் விசிக போன்ற கட்சிகள் எல்லாம் ஆட்சியிலே அதிகாரம் வேண்டும், பங்கு வேண்டும், அமைச்சரவையிலே இடம் வேண்டும் என கூட சொல்லிக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தொகுதி பங்கீடு என்பது பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் அவர்கள் திமுகவிலிருந்து விலகுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதுவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் விலகி அதிமுக கூட்டணியிலே இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாராம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இறுதிக்குள் மெகா கூட்டணி அமைப்போம், கூட்டணி பற்றின பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்கிறேன் சமீபத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கூட அறிவிப்புகளை கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய, திமுகவை ஓரங்கட்டக்கூடிய, திமுக வெளியேற்ற நடக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களுடைய கூட்டணிக்குள் வரலாம், கண்டிப்பாக அவர்களுடைய மரியாதை என்பது கொடுக்கப்படும், அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள் என்பது சரியான முறையிலே பகிர்ந்து அளிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு பேட்டியிலே கூறியிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 கண்டிப்பாக திமுகவை வெளியேற்றிவிட வேண்டும், அப்படி இருக்கக்கூடிய ஒருமித்த கருத்துடைய அனைத்து அரசியல் கட்சிகளுமே எங்களுடன் கூட்டணிக்குள் வரலாம் என எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். கண்டிப்பாக திமுகவிலே தொகுதி பங்கீடு என்பது பிரித்தால் இன்னும் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் பக்கம் ஒரு சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதிமுகவிலே அதிமுக பாஜக கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் கூட்டணி என்பது இறுதி செய்துவிட்ட நிலையிலே மிக விரைவாகவே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.